நீங்கள் என்ன விவசாயமாக பண்ணுறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாங்க? இது அடிக்கடி வரக்கூடிய ஒரு கமெண்ட். ஆமாம், பார்ட் டைம் விவசாயம்னு சொல்லலாம். 2 பேருமே படித்தது என்ஜினியரிங். சொந்தமாக சின்ன லெவலில் சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த விவசாயத்தையும் நாங்கள் விரும்பி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் பல கதைகள் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் இந்த விவசாயத்தில் வந்ததுக்கு பின்னாடியும் பெரிய கதையே இருக்குது. அதை தான் வரக்கூடிய நாட்களில் சொல்கிறேன். வாழைக்கொலை 4-5 போல் விளைஞ்சு நின்றுது. அதை இன்னைக்கு வித்துடலாம்னு சொல்லிட்டு காலையில் வெட்டி கடையில் கொண்டு போய் வித்துட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் ஃபங்க்ஷனே கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன், அங்கே தான் போயிருந்தோம். வளகாப்பெல்லாம் முடிஞ்சதும் அங்கேருந்து நல்லபடியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வந்ததும் சின்னதாக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு குழந்தைங்க வரும்போது ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் பண்ணணும். பார்த்தீங்களா, நிலக்கடலை ஊற போட்டிருந்தேன், அதான் வேக வச்சு வச்சுருந்தேன். பிள்ளைங்களுக்கு பிளெயினாக கொடுத்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் வெங்காயம், கேரட், பெப்பர்லாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஈவினிங் ஆயாச்சுன்னா தோட்டத்துக்கு கிளம்பிடுவோம். என்னதான் பெரிய வேலை இருந்தாலும் சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்தாச்சுன்னா நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். வீட்டுக்கு வந்ததும் அடுத்த முக்கியமான வேலை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதான். படிக்க உட்காந்த உடனே தான் அவங்களுக்கு தண்ணி தாகம் எல்லாம் வரும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஆரஞ்சு ஜூஸ் ஏதாவது ஜூஸாக போட்டு கொடுத்தோன்னா நல்லா ஹாப்பியாக உட்காந்து கொஞ்ச நேரம் படிப்பாங்க. படிக்க வச்சுட்டு அடுத்த நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணணும். காலையில் வரைச்ச சோறு இருந்து நைட்டு ஃப்ரைட் ரைஸ் ஏதாச்சும் பண்ணலான்னு கொஞ்சம் சோறு எக்ஸ்ட்ராவாகவே வச்சுருந்தேன். அதை வச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டு